ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவான ரோட்டு கடை ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளறி விடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ சின்ன பல் பூண்டு இருக்குது இல்லையா, அந்த பூண்டு ஒரு 10 to 15 எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா முழுசாவே போடாம பொடிசா கட் பண்ணி போடுங்க. அடுத்ததா ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு 2ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததா இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட், கேப்சிகம், கொஞ்சமா பீன்ஸ், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் அந்த காயோட ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பரா வதங்கி வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை ரொம்ப வேகக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. காயும் பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. காய் வெந்து வந்த பிறகுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறணும். முன்னக்கூடியே சேர்த்துக்க கூடாது. நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது 2ஐயும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட உப்பு மசாலா இதுல நல்லா செட் ஆகி வந்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா செம்ம கலர்ஃபுல்லா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கிறணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். அடுத்ததா ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுக்கு தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா உதிரியா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம்ல நீங்க சாஸ் சேர்த்துக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு இதோடயே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இல்ல சாஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்காவான டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாது. அப்படியே ரோட் சைடில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பா இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.